யூடியூப் டாக்டர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், டயட் எடுக்கிறேன், ஆனால் என்னோட வெயிட் மட்டும் சரியாக குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டுக்கோங்க. உடல் எடை குறையணும்னா வெறும் டயட்டோ இல்லை எக்ஸசைஸ் மட்டுமே நமக்கு போதாது. நல்ல தூக்கம் வேணும். தரமான தூக்கமும் உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. தூக்கம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உதவுது, அதோடைய நன்மைகள் என்ன, அறிவியல் அடிப்படையில் அதோடைய தாக்கங்கள் பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். தொடர்பு தூக்கமின்மை அல்லது போதிய தூக்கமின்மை உடல் ஹார்மோன சமநிலையை பாதிக்குது. குறிப்பா கிரிலின் பசியை தூண்டக்கூடிய ஹார்மோனும் லெப்டின் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோனும் தூக்கத்தால நேரடியா பாதிக்கப்படுது. தூக்கமின்மை ஏற்படும் போது கிரிலின் அளவு அதிகரிக்குது, இது பசியை அதிகப்படுத்துது. லெப்டின் அளவு குறையுது, இதனால பசியை கட்டுப்படுத்த முடியாம போகுது. இதன் விளைவா தூக்கமின்மை இருக்கிறவங்க அதிகமா உணவு உட்கொள்ள வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உயர் கலோரி உணவுகளை உண்ண விரும்புவாங்க. ஆய்வுகள் இது என்ன காட்டுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு குறைவா தூங்குறவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு 30% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நல்ல தூக்கத்துக்கு பிறகு நீங்க சாப்பிடுற அளவு குறையறத உங்களால பார்க்க முடியும். மேலும் ஆரோக்கியமான உணவு முடிவுகளை நீங்க எடுக்க முடியும். தூக்கமானது உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது. தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் உணர்திறன் குறையுது, இது உடல்ல கொழுப்பு சேமிப்பு அதிகரிக்குது. 7-8 மணி நேரம் தூக்கம் உடலுடைய இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி கொழுப்பை எரிக்க உதவுது. தூக்கம் இல்லாததால மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோல் அளவை அதிகரிக்குது. இது உடல்ல கொழுப்பு, குறிப்பா வயிற்று பகுதியில கொழுப்பு சேமிக்கிறத ஊக்குவிக்குது. போதுமான தூக்கம் கார்டிசோல் அளவை குறைச்சி மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உடல் எடை குறைப்புக்கு உதவுது. நல்ல தூக்கமானது உடற்பயிற்சியுடைய செயல்திறனை மேம்படுத்துது. தூங்காதவங்களுக்கு உடல் சோர்வு, உந்துதல் குறைவு, உடற்பயிற்சியில ஈடுபடுறதுக்கு ஆற்றல் குறைவா இருக்கும். மறுபக்கம் பார்த்தோம்னா தரமான தூக்கம் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய உந்துதல் அளிக்குது, தசைகளை வலுப்படுத்த உதவுது. தூக்கத்துடைய மற்ற நன்மைகள் தெரியுமா? தூக்கம் உடலுக்கு ஆற்றலை மீட்டெடுக்க உதவுது. இதனால உடற்பயிற்சி மற்றும் தினசரி செயல்பாடுகள்ல நீங்க சுறுசுறுப்பா ஈடுபட முடியும். நல்ல தூக்கம் மனநிலையை மேம்படுத்தி உணர்ச்சி ரீதியான உண்ணும் உணவு பழக்கத்தை குறைக்குது. தூக்கம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதன் மூலமா உடல்ல ஆரோக்கியமா வச்சிருக்க உதவுது. இது உடல் எடை குறைப்புக்கு மறைமுகமா உதவுது. தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கு சில குறிப்புகள் இருக்கு. ஒரே நேரத்துல படுக்கைக்கு போயிட்டு எழுந்திருக்கிறது உடலுடைய உயிரியல் கடிகாரத்தை ஒழுங்குபடுத்துதுன்னு சொல்றாங்க. திரைகளை தவிர்க்கிறது, அதாவது படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களை மொபைல், லேப்டாப் போன்றவற்றை பயன்படுத்துறதை நீங்க தவிர்த்துக்கணும். இரவு உணவை கடினமான உணவா, காரமான உணவா இருக்கிறது தவிர்த்துக்கிறது தூக்கத்தை தரமா மேம்படுத்துறதுக்கு உதவுது. தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அல்லது லேசான இசையை கேட்கறது மனசை அமைதிப்படுத்தி தூக்கத்தை தூண்டுது. இருட்டான, அமைதியான மற்றும் குளிர்ந்த படுக்கையறை தூக்கத்துக்கு உகந்ததா இருக்கு. எவ்வளவு தூக்கம் தேவை தெரியுமா? பெரும்பாலான முதிர்ந்தவர்களுக்கு, வயதானவர்களுக்கு ஒரு இரவுக்கு 7-9 மணி நேர தூக்கம் தேவைப்படுது. இது வயசு, உடல்நிலை மற்றும் வாழ்க்கை முறையை பொறுத்து மாறுபடும். ஆனா தொடர்ந்து 6 மணி நேரத்துக்கு குறைவா தூங்குறவங்களுக்கு உடல் எடை அதிகரிச்சு பிற உடல்நல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்குது. தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு உடல் பருமன் ஏற்படும் வாய்ப்பு 73% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. தூக்கம்ன்றது உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தூக்கம்ன்றது உடல் எடை குறைப்புக்கு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, தரமான தூக்கத்தை நீங்க உறுதிப்படுத்துறதன் மூலமா உங்களுடைய உடல் எடை குறைப்புக்கு இலக்குகளை நீங்க அடைய உதவுது. தூக்கம் உங்கள் ஒட்டுமொத்த உடல் நலம், மனநிலை மற்றும் ஆற்றலை மேம்படுத்த உதவுது. வாழ்க்கை தரத்தை உயர்த்துது. இன்னிலிருந்து தூக்கத்துக்குனே ஒரு அட்டவணையை போட்டு உங்களுடைய உடல் எடை குறைப்பு பயணத்தை மேம்படுத்துங்க. உங்களுக்கு தூக்கமின்மை அல்லது உடல் எடை குறைப்புல சிரமங்கள் இருந்துச்சுன்னா மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணர்களை அணுகிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.